பேசாதீங்க. ஏன் தம்பி என்ன கோவம் என் மேல? சரி நீ வந்து இங்கில ஏறி உட்காந்துக்க வாடா. இப்ப மட்டும் சொல்றியா? அப்பெல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கிறப்ப என்ன பக்கத்துல போட்டு படுத்துப்பியா? என்னது இப்ப ஒரு வாட்டி கூட படுக்க மாட்டேங்கிறீங்களே. ஐயோ அம்பி அப்படி சொல்லாத. நீ எப்ப வேணாலும் என் பக்கத்துல படுக்கலாம் அம்பி. நான் படுக்கலாம் தான் இருக்கிறேன். தாத்தா விட மாட்டேங்கிறேன். தானும் படுக்க மாட்டேங்கிறேன், தள்ளியும் படுக்க மாட்டேங்கிறேன். இப்பெல்லாம் நீ வந்து பெரிய பையனாயிட்டில, அதனாலதான் தாத்தா விட மாட்டேன்டா. பெரிய பையனா இருக்கேன்னு காலை போடுறேன்னு பாக்குறீங்களா? என்னது காலை போடுறதுக்கு 1000 ரூபாய் கேட்கறோம். கால் போடுறதுக்கா? ஆமா. எதுல கால் போடுறதுக்கு? நீங்க சொன்னீங்களே பக்கத்துல போட்டு படுத்தா காலை போடுவேன்னு. தம்பி நீ குழந்தையா இருக்கும்போது நீ காலை போடலாம், கையை போடலாம், மாமி கட்டி பிடிச்சிட்டு படுக்கலாம். ஆமா. இப்ப நீ பெரிய பையன்ல, நீ வேணா ஒரு வாட்டி போட்டு படுத்து பாருங்களா? நான் மட்டும் செவனோட தான் படுத்திருப்பேன். இல்ல வேணாம் வேணாம். அப்பெல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கிறப்ப எனக்கு பால் கொடுப்பீங்க, இப்ப பாலே கொடுக்க மாட்டேங்கிறீங்க. இருந்தா நான் கொடுக்க மாட்டேனா தம்பி? ஐயோ இல்ல பால் கேக்குறேன், மனச்சாட்சி இல்லாம. இங்க வேற தம்பி உனக்கு பால் தானே வேணும்? ஆமா பால் தானே வேணும். பின்னாடி 2 எருமை மாடு கட்டி கிடக்கு, போய் குடிச்சிட்டு வா. மாடி சனையா இருக்கு, பால் வர மாட்டேங்குது. மாடு சென்னையா இருக்கு, பால் வரும். முதல்ல எல்லாம் டம்ளர்ல குடிச்சா அழகா வாங்கி குடிப்பேன். இப்பெல்லாம் செம்புல கேட்குற பால். நான் எங்கே போறது? செம்புல பால் கேட்டா கட்டுப்படி ஆக மாட்டேங்குது மாமி. கட்டுப்படி ஆக மாட்டேங்குதா? இருக்கிற ஜாமான்லாம் நீ தான் சாப்பிட்ற. என்ன பண்றது? எல்லாம் பருப்புல ஆனா கட்டுப்படி ஆக மாட்டேங்குது, கட்டுப்படி ஆக மாட்டேங்குது. உருவம் பெருசு பெருசா போயிட்டு இருக்குல்ல. என்ன பெருசு? கைகாலெல்லாம் பெருசு பெருசா போயிட்டு இருக்குல்ல, எப்படி கட்டுப்படி ஆகும்? அப்ப பெருசா போனுச்சுன்னா பசிக்குமா அடிக்கடி? ஆமா ஆமா மாமி. நீங்க பிறந்ததுக்கு போய் எத்தனை மாசம் ஆகுது? நான் போய் 1 மாசம் தான் ஆகுது. 1 மாசம். இந்த புல்லுக்கட்டு கருப்பாய்க்கு 3 மாசம். என்ன நான் போய் 1 மாசத்துக்குள்ள 3 மாசமா? தாத்தாவுக்கும் புல்லுக்கட்டு கருப்பாய்க்கு கியாமியா. போடாம்பி. ஏமாமே என்னை 7ஆம் தரமா கட்டினாரு. ஆமா எனக்கு 7ஆம் தரமா நீங்க தாத்தாவை கட்டிட்டீங்களே, எதுக்கு ஆசைப்பட்டு? எல்லாம் தாத்தா அதுக்கு ஆசைப்பட்டு தான் கட்டினீங்க. தாத்தா அது சொத்துக்கு ஆசைப்பட்டு. சொத்துக்கு ஆசைப்பட்டு தான் கல்யாணம் பண்ணார். ஆமா. தாத்தா என்னை எப்படியெல்லாம் வச்சிருக்காரு தெரியுமா? எப்படி வச்சிருக்கிறாரு? அப்படி வச்சிருக்காரு என்னைய. அப்படியா? என்கிட்ட சொல்லியிருக்காரு எனக்கு குழந்தை வேணும் அம்மா அப்படின்னு. அதுக்கு தானே என்ன அனுப்பியிருக்கா? என்னது? இல்ல குழந்தைக்கு குழந்தைய என்ன அனுப்பியிருக்கால? இல்ல அப்ப தாத்தா சொன்னா என்கிட்ட என்ன சொன்னா தெரியுமா? என்ன சொன்னா? உனக்கு 10 குழந்தை தரேன் அப்படின்ட்டு. யாரு? 10 பேர் சேர்ந்து அவனை தூக்கி விட வேண்டியதா இருக்கு. இதுல எங்க அவன் 10 குழந்தை தான் எனக்கு தருவார். எப்ப தருன்னு சொல்லியிருக்கார். இன்னுமே தருவா. ஆனா தான் கோயிலா என்னை கூட்டிட்டு போறார். எதுக்கு? குழந்தை வேணும்னா. குழந்தை வேணும் கோயிலுக்கு கூட்டிட்டு போக கூடாது. எங்கேயாச்சும் போய் லாட்ஜுக்கு போங்க, ரூம் எடுத்துக்கிட்டு குழந்தை பிறக்கும். இல்ல கோயில்ல படுத்தா குழந்தை பிறக்கும். படுக்க வேண்டிய இடத்துல படுக்கிறது இல்ல, கோயில்ல படுத்தா எப்படி புள்ள பிறக்கும்னு சொன்னா. கோயில்ல படுக்கவே கூடாது. என்னடா அம்பி சொல்ற? ஆமா மாமி, கோயில்ல படுத்தா எப்படி புள்ள பிறக்கும்? கோயில்ல தான் படுத்து விரதமா இருந்து அப்பதான் குழந்தை பிறக்கும். வாழ்க்கையில பாதி இழந்துட்டீங்கல்ல, வாழ்க்கையே வீணாக்கிருக்கீங்க 2 பேரும். கோயில்ல போய் படுத்தீங்கல்ல, ஒரு நாளைக்கு என்கிட்ட படுத்துட்டு புள்ள. என்னடா அம்பி சொல்ற? சாமி இல்ல, என் பக்கத்துல தாத்தாவை போட்டு படுத்திருந்தீங்கன்னா நான் யோசனை சொல்லியிருப்பேனே. அப்பா இவன்கிட்ட படுக்க சொல்றாப்பா. ஏன்? ஆமா நல்லா குழந்தை மாமி, அதனால தாத்தா உங்க மேல ரொம்ப கோவமா இருக்கா. என் மேல என்ன கோவம்? என் மேல கோவமே பட மாட்டேன். கோவமே பட மாட்டேன். வராரு பாருங்க தாத்தா. நீங்க போனீங்களா? நீங்க போய் தாத்தா தாத்தான்னு நினைச்சுக்கிட்டே இருக்கீங்க. தாத்தா என்னன்னா இங்க புல்லுக்கட்டு கருப்ப நினைச்சுக்கிட்டு இருக்காரு. நினைக்க மாட்டார். எவ்வளவு தட்டி எழுப்புனாலும் எந்திரிக்கவே மாட்டார். அவளை நம்பிக்கை. தாத்தா வரா பாருங்க. புல்லுக்கட்டு கருப்பா என்ன பண்ணாரா? இப்போ தாத்தாவும் புல்லுக்கட்டு கருப்பா டிங்டாங் தான். அதுக்கு நேரம் பத்தல இருந்தா தாத்தா வரா பாருங்க. நீ காட்டிட்டு போனாலும் காட்டாம போனாலும் 2யுமே தான் பிடிப்பேன். புடி சொல்றேன். 2யும் பிடிப்பீங்க நீங்க. புடி சொல்றேன். ஏன் கோபப்படுற? என்ன நடந்துடுத்தோன்னு இப்ப நீ இப்படி பண்ணிட்டு இருக்க? என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்? உங்க மனசுல எல்லாம் இப்ப நான் இல்லவே இல்ல. என்ன ஏது யார் சொன்னா? ஆமா அதெல்லாம் எல்லாம் சொல்லிட்டா அம்பி. எதுவும் சொன்னானா? எல்லாமே சொல்லிட்டா. நேக்கு தெரிஞ்சு வச்சுடு. என்னனோ அதை என்னன்னு நேக்கு தெரிஞ்சு போயிடுச்சு. என்ன நீ பண்ணன தப்ப மறைக்கிறதுக்கா? நீங்க தான் பண்ண தப்ப மறைக்கிறீங்க. நான் ஒண்ணு பண்ணன தப்ப மறைக்கல. நீ போய் படுத்தது நேக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கேடா. நீங்க கற்பாய் கிட்ட குச்சு குச்சு
கிச்சு பண்றது தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? கருப்பாயிட்ட பண்ணானா? ஆமா. ஏண்டி நான் உனக்கிட்டே பண்றது இல்லையே, கருப்பாயிட்ட போய் என்ன பண்ண போறேன்? நான் அப்படின்னு சொன்னேன்னா என்கிட்டே அவர் பண்ண மாட்டாரு அப்படின்னு நான் கேட்டேன். இல்ல நான் இல்லாத போது நீங்க போய் கிச்சு கிச்சு போய் பண்ணீங்களா? உங்களுக்கும் கருப்பாய்க்கு ஏதோ இருக்கா? ஒரு இதுவும் இல்லடி. இல்ல இருக்கானா? நம்ம 2 பேருக்கு எவனோ ஒருத்தன் வம்பு. ஆமா, இதை உனக்கு சொன்னது யார்? அம்பிதான். அம்பிதானே. குடும்பம் கலக்கிறவன், குடும்பத்தை கெடுக்கிறதுக்கு இப்படித்தான் திர்றாங்க நிறைய பேர். என்ன வீடியோ கால்ல காட்டுறீங்க? நம்ம 2 பேரும் சந்தோஷமா இருக்கிறது, நம்ம 2 பேரும் சந்தோஷமா இருக்கிறது அவனுக்கு பிடிக்கல. ஏமா நீங்க என்ன சந்தோஷமா வச்சுட்டு இருக்கீங்க? போற போக்க பார்த்தா கருப்பாய் புள்ள வைக்கும் போல நான் புள்ள வைக்க மாட்டேன் போல. என்னது கருப்பாய்க்கு ஏற்பாடு பண்றீங்களா? என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? காலம் போன கடைசியில கருப்பாய்க்கு நம்ம முத்தையனை ஏற்பாடு பண்ணுவோம்னு சொன்னேன். ஆமா, நீங்க இன்னும் கருப்பாய் என்னதான் இருக்கு உங்களுக்கு? அம்பி பைய காணமே எங்க? என்ன அம்பி பின்னாடி பாருங்க. வாடா இங்க வாடா. கருப்பாய்க்கு ஏற்பாடு பண்றேன்னு சொல்றாங்க. என்ன நீ சொன்னதை கேட்டேன், இல்லைன்னு சொல்றாளே. பொய் சொல்லுவாங்க, அப்புறம் விட்டுறாதியா. படுத்தியோடி படுத்தியோடின்னு கேளுங்க. ஒன்று புல்லு கருப்பாய் உங்க சுங்குடி புடவை தூக்கி கொடுத்தால புடவையை தூக்குனேலான்னு கேளுங்க. கேட்கவா? ஏன்னா படுத்தியா? நீங்க தூக்குனீங்களா? தூக்குனா படுக்க தரண்டி வேண்டும். நான் படுக்கல, நீங்க தூக்குனீங்களா? நான் தூக்கலடி. பொய் சொல்லாது. இல்ல நீங்க பொய் சொல்றீங்க. ஐயோ, தூக்கி இருந்தா தான் புள்ள வளர்ந்துருக்கணும். தூக்கி இருந்தா தான் புள்ள வளர்ந்துருக்கும், நல்லா இருந்திருக்குமே. நான் தூக்கவும் இல்ல படுக்கவும் இல்ல. இன்னமா அந்த கருப்பை என்ன உங்க மனசுக்குள்ள இருக்குதா? ஐயோ ஐயோ, நான் போறேன். ஐயோ ஐயோ ஐயோ, என்னடா தூக்கலடா? தூக்கலையா? இல்லடா, மாத்திரை வாங்கி போட வேண்டியதானே. எதுடா 500 ரூபா மாத்திரையும் வேலை செய்ய மாட்டேன். பாரு அம்பி, நான் படுக்கவே இல்ல தெரியுமா? படுக்கல படுக்கலடா, இன்ன வரையும் படுக்கல. குதிரையா நட்டமா நின்னுக்கிட்டே தூங்குனீங்களா? சரி, நான் அவ படுக்கலன்ட்டா, நான் தூக்கலன்ட்டேன். ஏண்டி அதெல்லாம் இருக்கட்டும். நீ வந்து வேலை பார்க்க கூடாது. ஆமா, நீ அப்படியே இருக்கணும்ன்றதுக்காகத்தானே இங்க வேலைக்கு ஆள் சேர்த்தமே. எங்கடா அவன்? எங்க? ஒரு கிச்சானியும் ஒரு புழுக்கச்சியும் வாங்கி போட்டிருக்கா தாத்தா. சந்தி எங்க? நான் அழைச்சாலா சந்திய வேகமா அழைச்சிட்டு கூப்பிடுறேன். சந்தி மாமி, நீ உட்கார்ந்து கடி. அம்மா உட்காந்து கடிக்காத, படுத்துக்கிட்டு கடிங்க. அம்மா படுத்துக்கிட்டு கடி. பல்லு கல்லு பற்றாம. ஆமா, பால் சாப்பிடுக்கோ, பழம் சாப்பிடுக்கோ, வெண்ணி வச்சு குளிச்சுக்கோ. அப்பப்ப போய் பார்த்து புத்திரனை கண்டெடுத்து புகவிடை தாரும் புகவிடை தாரும். ஐயா விதிகரே, என்னை அடிமை கொண்டவரே, பாலனைய பாமல் மாண்ட பாவி என்ன செய்வேன்? அம்மா அம்மா என்று அலறி துடித்தானோ, அம்மா அம்மா என்று அலறி துடித்தாயோ, அருமையாக நான் வளர்த்த ஆசை பாலனும், அருமையாக நான் வளர்த்த ஆசை பாலனும். ஐயா விதிகரே, என்னை அடிமை கொண்டவரே, பாலனைய பாமல் மாண்ட பாவி என்ன செய்வே? மாமி கராத்தே எல்லாம் கத்துக்கிட்டு இருக்கேனா? மாமாட்ட கேட்டு பாருங்கோ. ஏன்னா அடுப்பக்கரையில் எதுவும் வச்சிருந்தியா? ஆமாண்ணா, பால் வச்சிருந்தேன். வாடை வருது, தீஞ்ச வாடை. இருண்ணா, என்ன பார்த்துட்டு இவன் என்ன பொருட்காட்சி? நான் அப்பவே சொன்னேன், நம்ம அகத்துல உள்ள கிட்டரி மாட்டுக்கு காலை கட்டியான்னு அறுத்துக்கிட்டு போகுது பத்தியா. இவன் சர்க்கஸ்ல வேலை பார்க்க வேண்டிய வண்டி. நல்லா இடிக்கவே இல்லை, நான் ஒரு டிபி இடிச்சிட்டு வந்துடுவா. கேட்டு மேடவனந்தத்திற்கு திருப்பி சமத்தகர் சேகரிக்க சென்ற குழந்தை பாம்புகளை திறந்து விட்டான். நீதான் வேதனை பிடித்து சொல்லி எனக்கு உத்தரவு வாங்கி தர வேண்டும். என்ன செய்ய போறானோ தாத்தா? உன் வீட்டுல இழவு விழுந்துட்டா. எதுடா? உன் வீட்டுல இழவு விழுந்துருச்சு. இலை போட்டா சாப்பிட்டு போங்கடா. என்ன இமிஜப்படுத்துறீங்க? அது இல்ல தாத்தா, காட்டுக்கு போறானே கிச்சன். ஆமா கிச்சன். ஆமா கிச்சன். அவனை பாம்பு கடிச்சு இறந்துட்டான். கிச்சன் அந்த லாஸ்ட்ல இருக்கு, அங்க போ.
நான் கும்பகோணங்கிற மாமியா கொடுத்த சொம்பகோணங்கிறாரு தாத்தா. இருங்க இப்படி சொல்லி பார்ப்போம். தாத்தா என்னடா காட்டுக்கு போறானே கிச்சான். அவன விஷம் தீண்டி இறந்துட்டானோ. என்ன விஷயம்? எல்லாம் கல்யாண விஷயமா தான் போயிருக்கான். கல்யாண விஷயமா நல்ல விஷயம் தானே, நடத்த வேண்டியது தானே. வேற என்ன இருக்கிறது? எல்லாம் அவ யாரோ கல்யாணத்துக்கு சொல்லிட்டு இல்ல இல்ல அவனை புடுங்கின பாம்பு இவனை புடிங்கிருக்கணும்யா. காட்டுக்கு போறானே கிச்சா. சர்ப்பம் தீண்டி இறந்துட்டானோ. சர்பத்து கடைக்கு எவன்டா வச்சது? அவன் சர்பத்து கடை வச்சுட்டான். போய் வாடகை வசூல் பண்றது யாரு? அவன் சர்ப்பத்து கேட்கல, சாராயம் தான் கேட்டான். போலீஸ் ஐயோ பாம்பு பாம்பு நடுவுக்குள்ள பாம்பு நட்டு வச்சு ஏதாவது செய்யடா போடா. எங்கடா பாம்பு? இதுதானே பாம்பு எங்கண்ணா? பாம்பு தானே. அம்மா என்னடா அம்மா ஏதோ மேலவனாந்தத்திற்கு தெற்பி சமத்துகள் சேகரிக்க சென்ற குழந்தை பாம்புகளை திறந்து விட்டானம்மா. என்னடா பணம் போச்சுண்ணா. என்ன ஆச்சு? பணம் போயிடுச்சுண்ணா. ஐயோ பாம்பு கடிச்சு இறந்துட்டானா. பணம் போச்சேடா. ஏதோ இளவு விடாடா இது. அழுவுடா இருந்தா எவன் பொண்ணு இருந்தாலும் கட்டி பிடிச்சி அழுவலாம். தப்பு இல்ல போ. அப்ப எவன் வேணாலும் போட்டு சாத்துறான். டேய் தம்பி இங்க வா. அம்மா வேலையார வீட்டுக்கு போனா கட்டி பிடிச்சி அழுகணும்னா இப்ப இறந்தது யாரு தெரியுமா? இந்த சந்திரமுதி அம்மா மகன் அந்த அம்மா கட்டி பிடிச்சி அழுகாம அது செய்ய மாட்டாங்க. இளவு எங்க வந்து யாரை போட்டு இறந்து என் குழந்தைக்கு நான் ஈமச்சடங்கு செய்ய வேண்டும். சென்று வர உத்தரவு கொடுங்கள் அம்மா. ஏற்கனவே காசு கொடுத்து வாங்கியிருக்கோம். இதுல ஈமச்சடங்கு செய்யணுமா? பணத்தை போட்டு வாங்கிருக்கிறான். அவன் வேலை பார்க்க முடியாதுனாலே உன்னை நான் வேலைக்கு சேர்த்திருக்கேன். விடுஞ்சா சிரார்த்தம். இருக்கிற வேலை எல்லாம் எவன் பார்ப்பேன்? யார் பாப்பா? ஈமச்சடங்கு காசு ஏத்துது அந்த அம்மா. அது இல்ல, இங்க இருக்கிற வேலையெல்லாம் பார்க்கணும். ஈமச்சடங்காவது ஈமாச்சடங்காவது. ஆமா யார் பாப்பா? டேய் போய் குடத்தை எடுத்துட்டு வா. உட்காந்து கடியம்மா. நீ உட்காந்து ஆமா நீ வந்துடுத்து எல்லாம் சரி பண்ணிடுறா இல்லையா? நீ ஏன் கவலைப்பட்டு இருக்க? நீ உட்காந்து கடியம்மா. நீ உட்காந்து கடியம்மா. முத்தே, பல்லு படாம என்ன செய்ய வேண்டும்? உங்களுக்கு தண்ணி அடிச்சு பழக்கம் இருக்கா இல்லையா? கேக்குறாமா பழைய கடை பொம்னாட்டி என்ன கேக்குறாமாங்க? கம்னாட்டி பையன் என்ன கேக்குறான்? பொம்பளை போய் தண்ணி அடிச்சு போனா தண்ணி அடிச்சுனா குடத்துல பைப்ல வச்சு தண்ணி அடிச்சு அதானே கேக்குறேன் உனக்கு. முத்தையா, இந்த வேலையெல்லாம் எனக்கு தெரிய வராது. நான் சொல்லி தரேம்மா. தீபாவளி கொண்டாடுறாங்க பாருங்க. வாங்க. இப்போ பிளாஸ்டிக் குடம் கிலோ 200 எடுக்கிறாங்களாம். என்கிட்ட ஒரு 120 ரூபா இருக்கு. எனக்கு 100 ரூபா கொடுத்தா போதும். முன்னாடி கூட மறைக்கிற மாதிரி. கேமரா மறைக்காதே. நல்லா இப்பதான் காலை போட ஆரம்பிக்கிறாரு கணவர். நடக்கட்டும் நடக்கட்டும். வாங்க போவோம். ஒரு கால் வேலை நடக்கட்டும். தண்ணி அடிக்க போறோம். மாமா என்ன வேலை பார்த்தாரு ஒரு காலம் கூட்டிட்டு அவங்களுக்கு இதெல்லாம் செஞ்சு பழக்கம். எழுந்திருச்சிருக்காருல்ல. அதுவே பெரிய விஷயம். அதான் அது பெரிய மாமிக்கு இதெல்லாம் செஞ்சு பழக்கம் இல்லை போல இருக்கு. ஏய் 1500 கடம் தொட்டிட்டாடா. கொஞ்சமா எடுத்து கொண்டாந்து ஊத்துறேன். ஆமா தொட்டில ஊத்து. என்ன பண்ற? கீழே தூம்பு சின்ன ஓட்டை இருக்குமா, அதை துணி வச்சு அடைச்சிருப்பான். அந்த ஓட்டையை ஒரு மேல ஊத்திட்டாரு. அதான் உனக்கு வேலை நல்ல என் புண்ணியம். தண்ணீர் கொண்டு வர செல்கின்றேன். தண்ணீர் கொண்டு வர செல்கின்றேன். தண்டிதியாலே இப்புவி மேலே தண்ணீர் கொண்டு வர செல்கின்றேன்.
1500 கூட தனம் தட்டிட்டாங்க. ஆமா குண்டாவில சாணம் போட்டு எடுத்துட்டு வா. சாணம் போட்டு எடுத்து ஒன்னா கூப்பிட்டு எங்க சந்தை சந்தை சந்தை. ஆமா ஒரு வேலை முடிஞ்சதுன்னா வேலை முடிஞ்சு கொடுத்தோ அடுத்து என்ன வேலை செய்யறது கேட்க மாட்டியா? ஐயா என் குழந்தை பார்க்க வேண்டும். அம்மா பெற்ற வேறு பற்றி இருக்கிறதம்மா. பிள்ளையின் முகத்தை வேலையெல்லாம் முடிச்சுட்டு தான் போகணும். சென்றவர் உத்தரவு கொடுங்கள் அம்மா. வேலை இருக்கு வேலை இருக்கு, வேலையை முடிச்சுட்டு போ. புரிஞ்சுண்டா? அடுத்து குண்டால சாணம் போடுறா. என்னது முத்து யாரு சட்டி? முன்னாடி கொத்த நேரம் வேலைக்கு போயிருப்பா விடுறது. அங்க இருந்து களவாண்டு வந்திருப்பாங்க நம்ம சட்டி இப்படி நெளிஞ்சிருக்காது. அடி வாங்கி போயிருக்கு சட்டி. அவட்ட சொல்லு. இந்த பாரு பட்டு போல கரைச்சு முத்து போல கரிக்கிறான். பட்டு போல கரிச்சு முத்து போல தெரியும். போல கரிக்கிறான். புரிஞ்சுண்டா? சாணம் தெளிக்க தலை விதியோ மாமா வேலை முடிஞ்சிருச்சு. தாத்தா வேலை முடிஞ்சிட்டு தாத்தா. உன் பிரச்சனை என்னடா? ஏதோ மாசத்துல ஒரு நாள் அவன் என் பக்கத்துல உட்கார்றா கொஞ்சம் கொஞ்சம் பேசிட்டு இருக்கோம். அது நோக்கு பொறுக்கலையா? ஏன் இப்படி உயிர் எடுக்கிறே? வேலை முடிஞ்சிட்டு மாமா சொன்ன வேலை முடிஞ்சிருச்சு மாமா. வேலை முடிஞ்சிருதா? அடுத்த வேலை விளக்கமாறு. யாரு? யாரு? கட்ட விளக்கமாறு எடுத்துட்டு வாடா. 2 மாறு இருக்கு. எந்த மாறு வேணும்? எது? 2 மாறு இருக்கு. 7 மாறு கிடக்குறத கொண்டு மாறா. இருடி உனக்கு வைக்கிறேன் ஆப்பு. மாமி அதுல என்ன ஒரு மாறு இல்லை. சந்தி மாமி இதை பிடிங்க அப்படி. நான் சொல்றது முத்தைய சொல்றது போல செய்யலாமான்னு கேட்டுங்க. அம்மா கேளுங்க. என்ன பிரச்சனை? கிட்டு சொல்வதை போல் அம்பி மாமா அம்பி அம்பி என்ன சொல்றான்? அவன் தான் எங்களுக்கு பின்னாடி அவன் தான் எல்லாமே புரியுதுல்ல? அவன் என்ன சொல்றானோ அதை அப்படி எப்படி செய்ய முடியும்? ஏன்டி பிராணம் எடுக்கிற? தாத்தாவுக்கும் முத்து கொடுக்குறே சொன்னா அது நோக்க புரியலையா? மாசத்துல ஒரு நாள் ஒரு முத்து கொடுக்குறான். அந்த பிரஷர் மாத்திரை எடுத்து கொடுறா டேய். உங்க வேலையை பாருங்க, உங்க வேலையை பாருங்க. தாத்தாவுக்கும் மாமிக்கும் ரொம்ப காலமாக புள்ள இல்லையா. ஜோசியர்கிட்ட பார்த்தேன். உங்களை மாரி புண்ணியது கையில் இந்த தொடப்பக்கட்டையை கொடுத்து தாத்தாவுக்கு எண்ணி 75 அடி, ஐயோ மாமிக்கு எண்ணி 45 அடி. என்னை பொன் கொடுத்து வாங்கி புண்ணியவர்கள் புள்ள இல்லைங்க, இதெல்லாம் பாவ செயல். புள்ள இல்லைங்க, புள்ள பிறக்கணும்ல. அடுத்த வருஷம் கீழே வெளியில நாடகம் நடக்கிறது ஞாபகம் இருக்கணும். இது என்ன செய்யல? என்ன செய்? இப்படி வா. டேய் இங்க வா. உட்கார் அப்படி. உட்கார். இவன் தலையில ஒரு 35 அடி அடி. யா சார்பா ஒரு 45 அடி. இவன் அடி இல்ல பணத்தை இதுல போட்டு. பணத்தை கொடுத்து போயிட்டே போயிட்டே. மண்ணில் என்ன தோன்ற கூடும் மழை இல்லாத போது மனிதரோ மகனே இடையில வராங்க மாமி. அவன் தான் நம்மளை போட்டு ரூட்டா வர்றான். அப்படி திருப்பி முடிச்சு கொண்டு சீருடன் புத்தகம் தீரப்பணி திட்ட கைகளா பண்ணாப்பு பாடம் நடத்துறாரு போல இருக்கு தாத்தா. போய் உரல கடத்துறோம். அங்கதான் அந்த நிகழ்வு நடந்துட்டு இருக்கு. பார்த்து பத்திரமா மெதுவா பார்த்து வேகமா ஜரூர். தாத்தா நீ ஏமாந்துட்டேன், நானும் ஏமாந்துட்டேன். என்னாச்சு? மாமி வீட்டுல இருந்து உரல் கொடுத்தாங்களே, ஓட்டையை காணும் தாத்தா. எம்படு காலமாடா நீ எல்லாம் தொழில் பண்ணிக்கிட்டு இருக்க? ஏன் தாத்தா? ஏன் மாமா? ஏன் ஏன்டா குப்பரை போட்டா எப்படிடா இருக்கான்?
நல்லாத்துறா முதல்ல. மாமா உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, நீங்க அது பழகி இருக்கீங்க, அது பிள்ளை பச்சை பிள்ளை. இப்பதான் புரியுது. தெரியுது. அத்தா எவ்வளோ பெருசு. இல்ல எல்லாம் சொல்லுவாங்க தலை போற காரியம்னு. இது தலை போறது இல்ல, இது தலை வர்றது. போய் நெல் எடுத்துட்டு வா போ. இங்க இருக்குறதுடா, இங்க இருக்கிறது. இதுதான் வந்து எப்படி காம்பத்து இல்ல, செட்நாட்ல சமையல் வேலைக்கு வருவாங்க இல்ல. செட்டு வேலைக்கு வேலை பார்த்தா எப்படி இருப்பேன்? உங்ககிட்ட வேலை பார்த்தா என்ன ஒரு நல்ல துணிமணி எடுத்து கொடுக்குறியா? சரி எது உலக்க எடுத்து உள்ள வை. ஏன் அம்பி கோவப்படுறாப்ல? தெரியல அது ஏன் அவனுக்கு கட்டி பிடிக்கும்போது இல்ல, அவன் சம்பளம் கேட்டா சம்பளம் கொடுத்துட்டு தான் இருக்கான். மாதம் 30 ரூபா சம்பளம், தினைக்கும் 1 ரூபா பிடித்தான். மஷின்ல இருக்கு சம்பளம். அத்தா இனிமேல் நீங்க 60 ரூபா கொடுத்து 2 ரூபாய் பிடிச்சிக்கோங்க. இது தாத்தா உனக்கியா? ஆமா தாத்தா உலகத்தான். அது சையத் பாய். தாராள மனசு. ஏன் தாத்தா உன் உலக்க என்ன முனையில பொழந்துக்கிட்டு நிக்குது? இங்கிட்டு பாருடா, இங்கிட்டு பாரு. இங்கிட்ட பிடிச்சி ஆஹா அடியை பிடிச்சிட்டேன். ஏப்பா நீ போனவங்கிட்டே தான் பாப்பியா? முத்தே, என்ன செய்ய வேண்டும்? தூக்கி போடுங்க பாக்குறேன். சொல்றேன். போடுங்க அவா கால்ரா கிழவனுக்கு கால்ரா 108ல சேர்றா. ஏண்டி உலக்கையே போடச்சேன்னா உலக்கையே உரல்ல போடச்சுனானா, என் கால்ல போடச்சுனானா? எனக்கு இந்த வெளியில பழக்கம் இல்லை. பழக்கம் இல்லைங்க, ஒரு வாட்டி குத்தி காட்டு தாத்தா. ஏன்டா அம்பி? என்ன தாத்தா எந்திரிக்க மாட்டாளா? இன்னுமே எந்திரிக்காது அது. என்ன 56 தேஜத்தை ஆண்ட சக்கரவர்த்தி மனைவின்றா, குத்தி பழக்கம் இல்லைன்றா. ஏன் உரல் இல்லையா? இல்ல உலக்கை இல்லையா? உரல்லாம் இருந்துச்சு. இல்ல குத்தி பழக்கம் இல்லையா? அவங்க மாமா இல்ல எப்படின்னு அவங்களே மகாராணி, மகாராணி அந்த வேலையெல்லாம் அவங்களுக்கு அந்த இது என்னன்னே தெரியாது. அடுத்தவா குத்துறத பாத்துருக்கலாமா? வாய்ப்பு இல்லையா? ஏங்க சரி போறச்சே வர்றச்சே குத்துற சத்தத்தையாவது கேட்டு போடணும். அவங்க மஞ்சத்துல இருக்கிறதோடு சரி. ஓ சப்ரமஞ்சத்திலே தூக்கிட்டு இருப்பாளோ? ஒரு கையிலே பாலமுதும் உண்டிருந்த கையிலோக, ஒரு கையிலே பாலமுதம் உண்டிருந்த கைகளோக, ஒரு கையிலே பாலமுதம் உண்டிருந்த கைகளோக, இருக்கையாலே நெல்லை கொத்து இந்த தலைவி திவசமோ, ஒரு கையால பால போடும் ஒன்றிருந்த கைகள் போக, இரு கையால நல்ல கொத்த எந்த தலை விதி வசமோ. கஞ்சமலை போன்ற கரம் கடிக்கிறது என்ன செய்வேன், கஞ்சமலை போன்ற கரம் கடிக்கிறது என்ன செய்வேன், மஞ்சை போல நெல்லை கொத்து படுத்து கைவி திவசமோ, ஒரு மகனை வைத்திருந்தேன் இந்த உலகமதை ஆழ்வான் என்று. ஒரு மகனை வைத்திருந்தேன் உலகமதை ஆழ்வான் என்று, அருமை மகன் கானகத்தில் அருமபிணி மாறிட்டானோ, ஒரு கையிலே பாலமதம் கொண்டிருந்த கைகளோக, இருக்கையாலே நெல்லை குத்து இந்த தலைவி திவசமோ. அந்த உலக்கை எடுத்து அந்த 2 மண்டையிலையும் போடுறா. இல்ல கிழட்டு பையில கட்டினதையும் உன்னை பிடிக்க முடியல மாமி. உலக்க வயசு பையில கட்டினீங்கன்னா போட்ட பொருள மாமிக்கு இரும வந்துருச்சு. அப்பயும் இந்த கிழமை விட மாட்டேங்கிறாரு. இந்த பாட்டில் இருக்கிறது என்ன? அது மன்னனை கொடுக்க சொல்றேன். கலகண்ட ஐயருக்கு கருமதிக்கு நெல்லு முட்டை. என்ன பண்ண போற? ஆ? என்னடா பண்ண போற? ஒரு சின்ன பையன். இதுல ஆ. இந்த உலக்க இருக்கிறனால தான் நமக்கு இவ்வளவு பிரச்சனை ஆமா. வருது. இந்த உலக்க நமக்கு வேண்டாம். விடு, கிழக்க விடு. கிழக்க விடுறான்றே அவன் மேற்க விடுறான் பாரு.
விடுங்கடா, சந்தி எங்க? மாவே ஆ. அவங்களை அனுப்புங்க பாவம். சந்தை சம்மந்தியா? சந்தை சந்தை. ஏய், சாம்பார் ஆமா, உன் குழந்தை இறந்து போச்சுன்னு உனக்கு சொன்னது யார்? அசலத்து குழந்தைங்க. உன் குழந்தைய எடுத்து ஆத்தல குளத்துல வீசி எறிவியோ ஐயா, இல்ல எரிப்பியோ புதப்பியோ எனக்கு தெரியும். அப்படி சொல்லாதீர்கள். அகத்துக்கு எடுத்து விடலாம் என்று இருக்கின்றேன். விடுவதற்குள் இங்கு வந்து சேர வேண்டும், புரியுதா? போறச்சே மாடங்கள் தோறும் திருவிழா கேட்டு வச்சு. ஐயா, கானகத்திலே குழந்தை பிணக்குளத்தில் கிடைக்கின்றான். என்னை இங்கு திருவிழா என்று சொல்கின்றீர்களே. குழந்தைது உன் குழந்தை தானே. இங்க விளக்கேத்துறீங்கன்னா இன்னும் யோசிச்சுட்டு இருக்க முடியாதுன்னு சொல்லு. இல்லையா, சத்தியத்துக்கு பங்கம் வந்து விடவிடவா? விளக்கேத்துறச்சே குடும்ப பெண்கள் சிரித்த முகத்தோடு விளக்கேற்றணும், புரிஞ்சுங்களா? அல்லது வந்து அழுவாம போய் விளக்கேற்றக்கூடாது, புரியுறதா? சிரித்த முகமும் சீதவியமா போய் விளக்கேற்றி வைக்கணும், புரியுறதா? நாங்கள் ஒரு சந்தி பிடிச்சிட்டு வந்தோம், போய் இந்த முச்சந்தில விடப்படும் போமா.